வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம பார்த்துக்கிட்டது ஈசிஆர் சாலை தான். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈசிஆர் சாலையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு பயணி இறந்துட்டாப்புல. அதாவது ரோட்டு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டி கிடந்த இடத்துல பின்னாடி கூட விட்டு இறந்துட்டாப்புல. அதனால் என்ன பண்ணால் நம்ம எந்த ஒரு வாகனமும் ரோடை ஒட்டி நின்றுச்சு, ரோட்டில் நின்றுச்சுன்னா நம்மளே போய் கேட்கலாம், ரோட்டை கொஞ்சம் அணைச்சி நிப்பாட்டுங்க அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓட்ட உரிமையில் ஒரு ஆளை போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்க்கிங் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக ரோட்டில் நிற்காதீங்க, எந்த வண்டி ரோட்டில் நிற்காதீங்க, 5 நிமிஷம் லேட்டானாலும் வண்டியை உள்ளே போட்டு எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. நானே ஒரு 2-3 வண்டியை இது மாதிரி ரோட்டில் நிற்கிற வண்டி இரவு நேரத்தில் அப்புறப்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் தள்ளி நிப்பாடுங்க, கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போய் நிப்பாடுங்க அப்படின்னு. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பாமணியாத்து பாலத்தில் இரவு 10:30 மணிக்கு ஒரு வண்டி டெம்போ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு பின்னாடி ஒரு டேஞ்சர் லைட்டும் இல்லை. உடனடியாக நான் பைக்கை நிப்பாட்டிட்டு என்ன தம்பின்னு கேட்டேன். இது மாதிரி டீசல் இல்லாமல் நின்று போயிட்டு அப்படின்னாப்புல. உடனடியாக அவருக்கு டீசல் அரேஞ்ச் பண்ணி அந்த வண்டியை மூவ் பண்ணோம். இது மாதிரி தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நம்ம இது மாதிரி நம்ம பொது சேவையாக பண்ணோம்னா பேராபத்துகளை தடுக்கலாம். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு எங்கே பார்க்கிங் இருக்குதுன்னு தெரியாது. அவங்க அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படி இப்படின்னு நிப்பாட்டுவாங்க. நம்ம லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும் எங்கே வண்டி நிப்பாடலாம் அப்படிங்கிற இடம் இருக்குதுன்னு. நம்ம கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி போங்க, கொஞ்சம் லெஃப்ட்டில் நிப்பாட்டுங்க அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொருவரும் தன்வாளர் மாறி இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் வாகனங்கள் நிறுத்தியிருந்தாங்கன்னா ரொம்ப போக்குவரத்து இடைஞ்சலாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சொன்னாக்கா எந்த இதுவும் நடக்க போகிற அசம்பாவிதம் நடக்க போகிறதில்ல. அந்த வகையில் நேற்று 2 வண்டியை பார்த்திங்கன்னா நல்ல ஓரமாக நிப்பாட்ட சொல்லியாச்சு. இது மாதிரி பண்ணும்போது பேராபத்துகள் தடுக்கப்படும். வணக்கம் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதுபோல் பொது சேவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.